இது அப்பா தங்கத்துல இழைச்சிருக்காங்க. வீட்டுல கூட இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா பண்ணி வர்றாங்க. காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு வந்தாச்சு. ஐயோ அப்பா போச்சு முடிஞ்சது. ரூமா எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொரு ரூமிங்க அப்படியே செதுக்கி கோயம்புத்தூர்ல கொண்டாந்து பதியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்குங்க கோல்ட் ரூம். இந்த ரூம்ல தான் வந்து ஜக்கூசி எடுத்துட்டு போறேன் கண்டிப்பா. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ் ரோட்ல புதுசா ஓபன் பண்ணியிருக்கிற ஈஸ்பாக் தான் வந்திருக்கோம். என்ன இது அப்பா தங்கத்துல இழைச்சிருக்காங்க. உண்மையில கோல்டா? ஈஸ்பா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில 3 பிரான்ச் வச்சிருக்காங்க. புதுசா கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. சரி இன்னைக்கு விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். உள்ள வந்து பார்த்தா சும்மா மிரண்டுட்டேங்க. அசத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. தாய்லாந்து மசாஜ் எல்லாம் நிறைய பக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டியதே இல்லை. அது இல்லாம நீட் அண்ட் கிளீனா கார்பெட்ல வந்து மேசிவான வெல்கம் கொடுத்தாங்க பாருங்க. அசந்துட்டேங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா இந்த ஈஸ்பால வந்து உங்களோட மசாஜ் எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஈஸ்பா பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்பாங்க. இவங்க தான் வரணும், இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்டையர் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து ஈஸ்பால சர்வீஸ் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட வந்து இந்த சர்வீஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா கோயம்புத்தூர் இருக்கிற ஈஸ்பாவை மஸ்ட் விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ. வெள்ளி டம்ளர்ல கொடுத்துருக்காங்க. வெட் டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த மூஞ்சில் இருக்கிற அழுக்கீழ தேய்ச்சி எடுப்போம். வந்து அடுத்தது ஃபுட் வாஷ் பண்ண போறாங்க. வாவ், எல்லாம் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்த மாதிரிலாம் யாருமே எனக்கு பண்ணதே இல்லைங்க. வீட்டுல கூட இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா பண்ணி வர்றாங்க. அதுக்குதான் ஈஸ்பாக்கு வரணும். கால் அப்படி நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. எக்குக்கு ஒரு சூப்பரான மசாஜ் கொடுத்துருக்காங்க. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன் மேல் 23ஆம் புலிகேசி பராக் பராக் பராக். ஆவோ ஆவோ ஆவோ. எப்பரா ராஜாலாம் வச்சிருந்தாங்க, தலையை வலிக்குது. வந்துருச்சு ஹைபிஸ்கஸ் டீ. சூப்பரா இருக்குங்க டீ. ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு டீ கொடுக்குறாங்க எடுத்தோனையும். இப்போ வந்துங்க மசாஜுக்கு தயாராகிட்டான். இப்போ போய் மசாஜ் பண்ணுவோம் வாங்க. என்ன விதமான ரூம் எல்லாம் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதை தான் அடுத்தது வரிசையா ஒவ்வொரு ரூமா நம்ம காட்ட போறோம். இந்த ஈஸ்பால எவ்வளவு அட்டகாசமா இருக்குதுன்னு நீங்க வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அது போக இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இது வந்து இட்டாலியன் ரூமுங்க. பார்த்தாவே தெரியுது பாருங்க. எல்லாம் இட்டாலி மார்பிள்ல இழைச்சிருக்காங்க. வாவ், ஜக்கூசியா செமையா இருக்குல்ல. பாருங்க ஆட்டோமேட்டிக் கிளாஸ் செட்டோட சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு ரெஸ்ட் ரூம். வாவ், பாருங்க ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. ஷவர் வேற, ரெயின் ஷவர். செமையா பண்ணி வச்சிருக்காங்கப்பா. சொல்றதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் கிளாசிக்கா இருக்கு. இது பாருங்க ராக் அண்ட் சால்ட் ரூமுங்க. அங்கே பாருங்க இந்த கார்னர் இருக்கிறது ஜக்கூசி. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கு. ப்ளஸ் வந்து ஃபேமிலியோட மசாஜ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரூமு. இதுவுமே
இந்த ஸ்டோனில் பார்த்தீங்களா லைட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டோன்லேருந்து வர ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்களாமா. அதனால தான் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கன் சால்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் அப்படியே ஜக்கூசி இருக்கா, அங்கேயுமே வந்து அதே ஸ்டோனை பண்ணியிருக்காங்க. அடேங்க அப்பா, கேவ் ரூம் அவங்க இங்கே பாருங்க ஊஞ்சல். ஐயோ, இதுன்னு தனித்தனி ஆடுது. என்னங்க எல்லாம் கேவ் அப்பா, நேச்சுரலாக இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஜக்கூசி இருக்கு பாருங்க, தண்ணி எங்கெங்க இருந்தோ வருது. நல்ல லைவ் தீமா இருக்குல்ல. இப்போ ரூமு பாருங்க, செமையா பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே கேபிள் இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. லைட்டிங்லாம சூப்பரா இருக்குங்க. நான் முதல்லயே சொன்னேன் இல்லைங்களா, ஃபேமிலியோட வந்து பண்ணலான்ட்டு. இங்கே பாருங்க, சொன்ன மாதிரி 2 பெட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா 2 பேரும் இங்கேயே டைம் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் என்ன ரூம்னு மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா போதுமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இங்கே 10 ரூம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் 10 ரூம்ஸ் இங்கே இருக்குதுங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 வகையான அந்த டவல்ஸ் போட்டிருக்காங்க இதில். அது கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதாங்க இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷல். இங்கே பாருங்க, மறுபடியும் இப்போ தான் ஒரு சர்வீஸ் முடிஞ்சுது, ரூமை மறுபடியும் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டாங்க பாருங்களேன். வாவ், இங்கே பாருங்க, உங்களுக்கு உள்ளே வந்து பசிச்சதுன்னா இங்க பாருங்க, ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறாங்க, மாசா இருக்கு, லேஸ் இருக்கு, பாருங்க A to B இது கூட வச்சிருக்காங்க, மூந்தால் இருக்கு, பிஸ்கட்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஃபுல்லா காம்ப்ளிமெண்டரி கொடுத்துருவாங்க. உள்ள வந்தீங்கன்னா பசிச்சதுன்னா ஃபுல்லா சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கேவ் ரூம்ல ஃபுல் மசாஜ் எடுக்க போறோங்க. இதுக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காஸ்டியூம்லாம் மாத்திட்டு வந்தாச்சுங்க. காஸ்டியூம் பாருங்க, வயலட் கலர்ல கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு, நல்ல லூஸா இருக்குங்க, ஃப்ரீயா இருக்குன்னு மசாஜ் பண்றதுக்கு. அப்பா, குப்பர் படுக்க விட்டாங்களே. ஐயோ, ஐயோ அப்பா, போச்சு, முடிஞ்சது, முதுகு பிஞ்சிருச்சு. உடைக்கிறாங்கப்பா, உடைக்கிறாங்க. ஆமா அப்பா, கை ஐயோ அப்பா. பேலன்ஸ் மசாஜ் எல்லாம் இருக்கு, அதையும் பாருங்க. தாய் மசாஜ் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ண போறாங்க. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுத்தது ஹார்ட் கம்ப்ரஸ் மசாஜ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருந்து மூலிகையை வந்து வர வச்சு இதை வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. இந்த மூலிகை பண்றதுனால உடம்புல இருக்க பெயின் எல்லாமே அப்படியே காணாம போயிருங்க. அதுவும் ஸ்டீம் பாத் எடுத்துட்டு இதை பண்ணும்போது எக்ஸலண்டா இருக்கும். கண்டிப்பா இது எல்லாருமே வந்து இங்க ஈஸ்பால பண்ணி பாருங்க. இந்த காந்தலூர் போயிட்டு வந்துங்க ஒரு வாட்டர் ஃபால் போயிருந்தோம்.
ரொம்ப டீப். கீழே இறங்கிட்டு மேலே ஏறுனதுல பார்த்தீங்கன்னா, பின்னங்கள்ல பயங்கரமான பெயின் இருந்துச்சு. இப்ப இந்த பேம்பு தெரப்பி குடுக்கறனால வந்து பெயின் ஃபுல்லாவுமே ரிலீஃப் ஆயிருச்சுங்க. சவுண்ட் தெரப்பில நான் அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டேங்க. அப்படியே இதமா இருக்குதுங்க காதுல கேட்கும்போது. மைண்ட் ஃபுல் ரிலீஃப். ஃபுல் பாடி மசாஜ் முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வாழை இலையில வந்து ஸ்டீம் பாத் எடுக்க போறோம். வாங்க அந்த வாழை இலை ஸ்டீம் பாத் எடுக்க போறோம். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழை இலையோட மூலிகையெல்லாம் சேர்ந்துங்க நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டீம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த நம்ம பாடியோட செல்ஸ்ல இருக்க போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி இந்த வாழை இலையோட அந்த ஸ்டார் எல்லாம் உள்ளுக்குள்ள போயிடும். அந்த ஜூஸ் எல்லாமே நம்ம உடம்புல போகும்போது நம்ம பாடி ஃபுல்லாமே டீடாக்ஸ் ஆகுங்க. சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இங்க பாருங்க, ரூம் மட்டும் கோல்டு இல்லைங்க, பாத்ரூம் முதற்கொண்டு கோல்டுங்க. கீழே டைல் முதற்கொண்டு கோல்டே பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, பாத்ரூம் கிளாஸ் செட்டு கூட கோல்டுலயே இருக்குதுங்க. ஃபுல்லா இம்போர்ட் பண்ணியிருக்காங்களாமா. இங்க பாருங்க, வாஷ் பேஷனு, டேப்பு, கீழே ஃப்ளோர் கூட கோல்டுங்க. இங்க பாருங்க, டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. கோல்டு ரூம்னு சும்மா சொல்லுங்க, எல்லாமே கோல்டு தான். சூப்பர் போங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க கோல்டு ரூம். நான் இந்த ரூம்ல தான் வந்து ஜக்கூசி எடுத்து போறேன் கண்டிப்பா. சூப்பரா இருக்குல்ல. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அரபிக் ரூமுங்க. இந்த அரபிக் ரூம்ல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மேல இருந்து குவீனு பிளஸ் இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பியூர்லி இம்போர்ட்டட். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரபிக் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாமே கிளாத்ல தான் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் ரூமே அரபிக் தீம்ல தான் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, ஜக்கூசி பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இந்த இடத்துலயும் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க வாட்டர் ஃபவுண்டைன் இருக்கு. மெயினா வந்து இந்த வால்பேப்பர் பத்தி சொல்லி ஆகணுங்க. இங்க பாருங்க, வால்பேப்பரை நம்ம தொட்டோம்னா அப்படியே வந்து ஏதோ கிளாத்தை தொடுற மாதிரியே இருக்கு. வால்பேப்பர் ஃபீலே இல்லை இதுல. டிசைனும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு ரூமிங்க அப்படியே செதுக்கி கோயம்புத்தூர்ல கொண்டாந்து பதுக்கி இருக்காங்க. கண்டிப்பா நீங்க கோயம்புத்தூர் இருக்க, அதுவும் ரேஸ் கோர்ஸ் ரோட்ல இருக்க ஈஸ்பாவை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நீங்க மறுபடியும் வந்துட்டே இருப்பீங்க. அதுவும் நீங்க ஒவ்வொரு தடவை வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க 10 ரூம் என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த 10 ரூமும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ரூம்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ஹாய், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாகிஸ்தானி ராக் சால்ட் ரூமுக்கு தான் வந்திருக்கோங்க. இது பாருங்க, கீழே ஃபுல்லாக இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பாகிஸ்தானி ராக் சால்ட்டுங்க. அங்கேருந்து பியூராக இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஃபீச்சர் என்ன தெரியுங்களா? இது ஃபுல்லாமே வந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ரூம்ல. நம்ம வந்து இங்க இந்த இடத்துல நம்மளை படுக்க வச்சிருவாங்க. இந்த ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்ம பாடியில் இருக்கிற போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதுல இருந்து வரக்கூடிய ஸ்வெட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும்னு சொல்றாங்க. நம்ம ஸ்டீம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இதை தொட்டு பார்த்தோம்னா ஃபுல்லா ஈரமா இருக்குங்க. இது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். பாடி ஃபுல் ரிலாக்ஸ் ஆயிடும். சூப்பரா இருக்கும். நான் இப்போ அதை தான் பண்ண போறேன். நீங்களும் ஈஸ்பா வந்தீங்கன்னா டெஃபினட்டா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. வாங்க ஸ்டீம்குள்ள போலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன் பாருங்க. ஸ்டாச்சு என்னன்னு தெரியுதுங்களா?
இது வந்து பாத்தீங்கன்னா தாய்லாண்டோட கடவுளுங்க. தாய்லாண்டோட கடவுளே ஒரு ஸ்டாச்சுவை அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சு செட் பண்ணிருக்காங்க. அவங்களோட கடவுள் வந்து பாத்தீங்கன்னா டிராகன் மேலதான் இருப்பாங்க. தத்ரூபமா எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்களேன். இங்க பாருங்க, இது வந்து ராஜா ராணி அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த அப்படியே அதை தத்ரூபமா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. எல்லா பக்கம் இருக்கிற அந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து தாய்லாண்டை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இங்க பண்ணி வச்சிருக்காங்க. அரபிக் ரூம் பார்த்தோம், கேவ் ரூம்ல தான் மசாஜ் எடுத்துக்கிட்டோம். கோல்டன் ரூம் இங்க இருக்கு. கோல்டு ரூம்ல நம்ம ஜக்கூசி பாத் எடுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த ஹாட் வாட்டர் இருக்குங்க, அப்படியே ரிலாக்ஸேஷன் சூப்பரா இருக்குங்க. அப்படியே உடம்பு போட்டு புளிஞ்சிட்டாங்களா, அப்படியே இந்த ஹாட் வாட்டர்ல வந்து இறங்குனா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி பாருங்க. அப்படியே தண்ணியில நீராடிட்டு அப்படிங்க பாத்தீங்களா, ஜூஸ் ஐஸ்கிரீமு எல்லாமே கொண்டு வந்து வச்சிட்டாங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் சூப்பரா இருக்குங்க. ஐஸ்கிரீம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர்ல அப்படியே ஜில்லுன்னு பாருங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஐஸ்கிரீம். இதை முடிச்சுட்டு அப்படியே போய் ஒரு சூப்பரான பாத் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபினிஷ்ட். எல்லா மசாஜும் எல்லா சர்வீஸும் முடிஞ்சுதுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனுங்க. பாடியில் இருக்க ஃபுல் பெயினும் அப்படியே போயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி நல்ல ஒரு மசாஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலியோட ஈஸ்பா வாங்க. சூப்பராக இருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நானும் டாட்டா பை பை கிளம்பிட்டேன்.